பாவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்துவிடும் என்று அநேகர் கேட்கக்கூடும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும், தனிமையை கொண்டு வரும், வெறுமையான சூழ்நிலைகளை கொண்டு வரும், தோல்விகளையும் வியாதிகளையும் வறுமைகளையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடும். ஆனால் இந்த பாவத்தை செய்து விட்டேன், இதிலிருந்து எப்படி நான் தப்பித்துக் கொள்வது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம் மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவின் அண்டையில நாம் விசுவாசத்தோடு கூட வரும்போது வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில சாபங்களை நீக்கி அவர் நித்திய ஜீவனை தந்து நாம் கெட்டு போகாமல் இருக்க வழி செய்வார்.